நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. அருந்ததி, அருந்ததி, இன்னுமா குளிக்கிற? அருந்ததி, எத்தனை நேரம்மா குளிப்ப? சீக்கிரம் வாம்மா, நான் குளிக்க வேண்டாமா? டிஃபன்லாம் ரெடியா இருக்கா? அருந்ததி, பசி வயிற்ற கிழுது. என்ன சட்னி அரைக்கிறியா? ஆன வரைக்கும் போதும், கொண்டாம்மா. என்னம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? இந்த அருந்ததிக்கு என்னாச்சு? 1 மணி நேரமா குளிச்சுக்கிட்டு இருக்கா, நீ தான் கூப்பிட. பாத்ரூம்ல யாரும் இல்லம்மா. உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்னடி ஆணும்? பைத்தியம் பைத்தியம். அண்ணி எங்கடி? அண்ணி எங்க? அண்ணி தான் இல்லையேம்மா. ஆ, அவ தான் பிறந்த வீட்டுக்கு போயிருக்கால்ல. எனக்கு ஏன் இப்படி புத்தி பேதலிச்சு போயிருக்கு? ரமணி, அவளோட 2 வார்த்தை பேசணும் போல இருக்கு. போன்ல பேசிட்டு வந்து குளிக்கிறேனே. ஏண்டி ரமணி, பிறந்த வீட்டுக்கு போனாலே அருந்ததி திரும்பி வரவே மாட்டாளா? தபாய்ச்சிருவாளா? அங்கே இருந்துருவாளா? வருவாள்ல? வருவாங்கம்மா, வருவாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமா திருப்பி வந்துருவாங்க. ஆனா இப்போதைக்கு ஏண்டி இப்படி பண்ணிட்டா? எதுக்குடி இப்படி பண்ணிட்டா? சரிம்மா சரி, போதும் அழுது. எல்லாத்தையும் மனசுலயே வச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு போய் சேர்ந்துட்டாளடி இவ. ரொம்ப பொறுமைசாலின்னு நினைச்சேன். இல்லடி, இல்ல, ரொம்ப அவசரக்காரிடி. அவங்க அப்பா வீட்டுக்கு அவள் கிளம்பி போனதுக்கு முந்தின நாள் தான் அவளை நான் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு போறேன்னு அண்ணி சொன்னப்போ நீங்க ஏமா அனுப்பினீங்க? கடைசி 2 வாரம் நாம அண்ணியோட சேர்ந்து இருக்க முடியாம போயிடுச்சு பாத்தீங்களா? அப்பா வீட்டுக்கு தானே போக போறான்னு அனுப்பினேன். அப்படியே போயிட போறான்னு தெரிஞ்சிருந்தா அனுப்பி இருப்பேன் நாடி. ஹார்ட் அட்டாக்ல போற வயசா அவளுக்கு? இத்தனை சின்ன வயசுல எப்படி வந்தது ஹார்ட் அட்டாக்கு? இன்னும் ஒரு நல்லது கெட்டது பார்க்கல, ஒரு குழந்தை குட்டி பத்துக்கல, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டா. ஹார்ட் அட்டாக்ல என்ன கொண்டு போயிருக்கலாம் அந்த ஆண்டவன் சாமி. எவ்வளவு பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா என்னடி, மருதாணி வச்சுக்கணும்னு கொள்ள ஆசை அவளுக்கு. அந்த கருப்பு கையை நீட்டிக்கிட்டு மருதாணி வச்சு விடுங்க மருதாணி வச்சு விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்து உட்காருவாளே. அப்பான்னு பார்த்து எனக்கு ஏதாச்சும் வேலை வந்துடும். அத கூட நான் செய்யலடி. போயிட்டாளே, போயிட்டாடி. நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததுல அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கூடலாம் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தப்போ நிச்சயமா உயிருக்காக போராடி இருப்பாங்க பாவம். எப்பவாவது சொல்லுவாடி, தனக்கு அம்மா இல்லாத குறைய என்கிட்ட சொல்லுவா. அத்தை, உங்க மடியில தலை வச்சு படுத்துட்டு இருந்தாலே போதும் எனக்கு அப்படியும்பா. சில சமயம் வந்து படுத்துக்குவா. அவளை நான் மருமகளாவா நினைச்சிருந்தேன், என் மகளா தானே நினைச்சிருந்தேன். அம்மா போதும் போதும் அழுதது. 2 வாரமா அழுது தீத்தாச்சு. இன்னைக்கு 15வது நாள். இனிமே யாரும் அழக்கூடாது.
இந்த படுபாவிக்கிட்ட இந்த விடுதலை வாங்கிட்டு போயிட்டான் பாபு. நான் ஒரு அயோக்கியன். ஐ டோன்ட் டிசர்வ் ஹர். அதான் போயிட்டான். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல அழற சத்தம் கேட்க கூடாது. She was too young to die, doctor. She was too young. ஒரு நாள் கூட ஜுரம் தலைவலின்னு படுத்துக்கிட்டதே கிடையாது. அப்படிப்பட்டவளுக்கு எப்படி சார் ஹார்ட் அட்டாக் வரும்? இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. இது சடன் கார்டியாக் அரெஸ்ட். டாக்டர்ஸ் எல்லாருமே இதை தான் சொன்னாங்க. இவ்வளவு சின்ன வயசுல கார்டியாக் அரெஸ்டா? என்ன சார், நம்ப முடியா இருக்க வேண்டாமா? அவளுக்கு வேற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது சார். She was so hale and hearty. எதிர்பாராத இந்த மரணத்துக்கு காரணம் சொல்கிறதுன்னா ஒரே ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். அது டோட்டலி சைக்கலாஜிக்கல். இல்லையே சார், அப்படி இல்லையே. ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே அவளை அஃபெக்ட் பண்ணல. எல்லாத்தையும் ஸ்லோட்டிங்காக எடுத்துக்கிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாள். அவள் ஹஸ்பண்ட் அவள் விட்டு கொடுக்கவே மாட்டான். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் he did. ப்ராபப்ளி பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் முன்கூட்டியே அவளுக்கு தோணி இருக்கு. என்ன தோணி இருக்கணும்னு சொல்கிறீங்க? செத்து போகணும்னா இல்லை செத்து போயிட போகிறோம்னா? ரெண்டுமே தான். தம் புருஷனுக்கு நல்லது பண்ணணும்னு அவன் மனசில் தோணிக்கிட்டே இருந்திருக்கு. ஏ சைக்கலாஜிக்கல் அப்சஷன். அதுவே பயாலாஜிக்கலாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவளை பற்றின எல்லாமே ரொம்ப வினோதமாக இருந்திருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் அவள் புருஷனை வேலை விட்டு நீக்கக்கூடாதுன்னு எங்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு. இதில் என் பாயிண்ட் ப்ரூவ் ஆகுது. எல்லாமே ப்ரீமானிஷனில் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சக்தி அவளுக்கு எப்படி வந்தது? அது மட்டும் கடவுளுக்கே வெளிச்சம். மிஸ்டர் சுந்தரம், அருந்ததி உங்களுக்கு ஒரே பொண்ணு. இது மிகப்பெரிய இழப்பு தான். நீங்கள் தான் இதை போல்டாக ஃபேஸ் பண்ணணும். ரமணி, ரமணி, யார் வந்திருக்காங்க? அவ வந்திருக்காமா? அவ என்ன யாரு? அதான் ரத்தி. ரத்தியா? அந்த பாவியா? இங்க எதுக்கு வந்திருக்கா? துக்க விசாரிக்க வந்திருக்காளா? படுபாவி, நான் அவளை பார்க்க முடியாது, போ சொல்லு. அம்மா நல்லா இல்லம்மா, வீடு தேடி வந்திருக்காங்க, போய் பாருங்கம்மா. வணக்கம். உட்கார். எங்கம்மா வந்த? உங்களுக்கும் ஆறுதல் சொல்லி எனக்கும் ஆறுதல் தேடிக்க வந்திருக்கேன். காரியெல்லாம் முடியட்டும்னு 15 நாள் வெயிட் பண்ணி வந்திருக்கேன். உங்க எல்லாரையும் மாதிரி நானும் அந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியே வரல. பாதிக்கப்பட்டவங்க நாங்க துக்கப்படுறது நியாயம். உனக்கு என்னம்மா? நீ என்ன அருந்ததியோட கூட பிறந்தவளா இல்ல இந்த குடும்பத்துல ஒருத்தியா? எப்படா அருந்ததி கண்ணை மூடுவா நாம உள்ள நுழையலான்னு காத்துக்கிட்டு இருந்தியா? எங்க அருந்ததி நடமாடின இந்த வீட்டுல உன் காலடி படுறது கூட பாவம். உங்க நிலைமையில நான் இருந்தா நானும் இப்படித்தான் பேசுவேன். ஆனா நான் மனசறிஞ்சு யாருக்கோ எந்த தப்பு பண்ணல. அப்படி ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா இவ்ளோ தைரியமா உங்க வீட்டுக்கு வந்து உங்க முன்னாடி நிப்பேனா? நீ நினைச்சது நடக்கணும்னா என்ன வேணா பண்ணுவியே நீ, எங்களுக்கு தெரியும். எத்தனை நாள் எங்க அண்ணி தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம தான் புருஷனை நினைச்சு அழுது வருத்தப்பட்டிருக்காங்க தெரியுமா? என் பிள்ளையோட ஊர் சுத்தினியாமே. சின்ன குழந்தையாட்டமா அருந்ததி ஓடி ஓடி வந்து, அத்தை அவங்க 2 பேரும் இங்க போறாங்க அங்க போறாங்க எனக்கு தெரியுதுன்னு சொல்லி மாஞ்சு மாஞ்சு போயிருக்கா தெரியுமா? நாங்க யாரும் அவ சொன்னதை நம்பல. அப்பெல்லாம் அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். யார்கிட்ட சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவ எவ்வளவு தவிச்சிருப்பா. இவ்வளவு குழப்பத்தையும் எங்க குடும்பத்துல பண்ணிட்டு துக்கம் விசாரிக்க வந்துட்டியா? ஏண்டி, நம்மள மாதிரி அவளும் ஒரு பொண்ணு தானே. அவ வாழ்க்கை நம்மால வீணாக கூடாது அப்படின்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்திருப்பியா நீ? அப்படி யோசிச்சு பார்த்திருந்தா இன்னைக்கு எங்க மருமக எங்களை விட்டு போயிருக்க மாட்டா.
அருந்ததி புருஷனோட நீ பழகினது தப்புன்னு வேணா சொல்லுங்கம்மா. ஆனா அருந்ததி சாவுக்கு நான் தான் காரணம்னு ஏன் மேல பழி போடாதீங்க ப்ளீஸ். அவ புருஷ மனசை கலைச்சு அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சது நீ. சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த புண்ணியவது போனதுக்கு நீ தான் காரணம். கௌதம் கல்யாணம் ஆகாதவன்னு நினைச்சுதான் நான் அவரோட பழகினேன். எப்ப அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவரை மறந்துடணும்னு முடிவு பண்ணேன். இந்த மாதிரி இன்னொரு எழுச்சவாயம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அவனுக்கு அருந்ததி மாதிரி பொறுத்துட்டு போற பொண்டாட்டியா இருப்பாளா? அப்படிலாம் இல்லைங்க. நான் ரொம்ப குழம்பி போன நேரத்துல அருந்ததியை என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அருந்ததி உன் வீட்டுக்கு வந்திருந்தாளா? ஆமாங்க. அவரோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதுல அவருக்கு சந்தோஷம் இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. என்ன கதையா இருக்க? செத்து போனோட போய் எப்படி வெரிஃபை பண்ண முடியுங்கிற தைரியத்துல போய் மூட்டையை அவுத்து விடுறியா? என் சங்கீதத்து மேல ஆணையா சொல்றேன், வந்திருந்தாங்க. நீங்க எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் சொல்றேன், என் புருஷனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு தொடரணும். இது நான் சந்தோஷமா சொல்றேன். ஏன்னா இதுல அவருக்கு சந்தோஷம் இருக்கே. ஒன்று மட்டும் சொல்லணும், நான் இல்லாமல் இருந்திருந்தா அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். நான் இருக்கிறது தான் பெரிய துரதிர்ஷ்டமாக போச்சு. இது நிஜமா நடந்ததுங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். இப்படியும் சொல்வாங்களா ஒரு வைஃப் அப்படின்னு. என்னம்மா அது கதை விடுறாங்க இப்படி? காதுல பூ சுத்துறாடி. இதெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை பேச விட்டேன், நாளைக்கே பொட்டி பொடிக்கோட இங்க வந்து டேரா போட்டுடுவேன். எங்களை வேதனைப்படுத்தினது போதும். தயவு செஞ்சு வெளியில போ. போடிமா. அவ போனதுக்கு அப்புறம் வீட்டை பினாயை போட்டு கழுவணும். அருந்ததி வந்து சொன்னாலாமே, நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தா உங்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியும்னு அருந்ததியே வந்து சொன்னாலாம். என்ன ஒரு பொய் பாத்தியா? அது மட்டும் இல்லம்மா, நான் இருக்கிறது தான் பெரிய துரதிர்ஷ்டமா போச்சு அப்படின்னு வேற அண்ணி சொன்னாங்களாமே. ஃப்ராடு ஃப்ராடு. ஓ வாங்க மாப்பிள்ள உட்காரு. ஏதோ முக்கியமாக பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, துக்கம் கேட்க வந்தவங்க. உட்காருங்க. நான் தனிமையில் அருந்ததை பற்றி யோசிக்கும் போது கூட அத்தனை கஷ்டமா இல்லை. ஆனால் இந்த மாதிரி 4 பேர் வந்து துக்கம் விசாரிக்கும் போது, நம்ம என்ன நடந்துன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது துக்கம் தாங்கல். மாப்பிள்ள, நீ என்ன மன்னிச்சே ஆகணும். என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அருந்ததியோட பாடி அன்னைக்கு அங்க கிடக்க சுத்தி அத்தனை கூட்டம் நிக்குது. நான் அதெல்லாம் கொஞ்சம் கூட கவனிக்காம உன்னை கண்டபடி திட்டேன்பா. என்ன இல்லாம பேசி உன்னை இன்சல்ட் பண்ணிட்டேன். ரியலி சாரி. அருந்தது இறந்து போனதுல எனக்கும் பங்கு இருக்கு மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள. அவ வாழ வேண்டிய காலம் எவ்வளவுதான்னு கடவுள் எழுதிட்டான். அதுக்கு நீங்களும் நான் என்ன பண்ண முடியும்? அவ இறந்ததுக்கு நீங்க தான் காரணங்கிற மாதிரி நான் பேசுனதெல்லாம் எத்தனை முட்டாள்தான். இன்ஃபேக்ட் உங்களை பத்தி தினம் நான் தான் அவகிட்ட கத்துக்கிட்டு இருப்பேன். அவையெல்லாம் கூலா தடுத்துக்கும். அவகிட்ட நல்ல புடவையெல்லாம் வேலைக்காரி சமயக்காரி வீட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 20 புடவை எடுத்துக்கிட்டு போய் உதவுங்கிறது கொடுத்தா. என்னம்மா இருந்தது, என்ன இதெல்லாம் கேட்குறேன். இன்னும் இல்லப்பா, கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்தேன். ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் மாப்பிள்ள ஏதோ கல்யாண பத்திரிகை வைக்க போற மாதிரி கார் எடுத்துட்டு போய் அத்தனை ஃப்ரெண்ட்ஸையும் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் அவ எதுக்கு செய்யறான்னு என்னால 1% கூட யோசிச்சு பார்க்க முடியலப்பா.
ஏதோ ஊருக்கு போற மாதிரி எல்லாத்தையும் பங்கீடு பண்ணி வச்சுட்டு போயிட்டா. அவ அருமையை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை விட்டு அவ போயிட்டா மாமா. கௌதம், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ மட்டும் என்ன ஒரு நாள் தடுக்கலைன்னா நீ என் கம்பெனிலேயே வேலையில் இருந்திருக்க முடியாது. அப்பா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களா? எந்த காரணத்து கொண்டும் அவரை வேலையிலிருந்து எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி, சத்தியம்னு சொல்லுங்கப்பா. சுந்தரம் சரின்னு சொன்னாலே சத்தியம் பண்ண மாதிரிதான். கௌதம், கேன் ஐ டெல் யூ ஒன் திங்? இப்போ நீயும் நானும் ஈக்குவல். ஆமாப்பா, நீயும் விடோயர், நானும் விடோயர். ஆனா என் பொண்ணு இறந்து போயிட்டாலும் நீ தான் எப்பவுமே என் மாப்பிள்ளை. அதே மாதிரி உன் பொண்டாட்டி இறந்து போயிட்டாலும் நான் தான் எப்பவுமே உன் மாமனார். மாமா, முன்னாடி நான் உங்களை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யூ ஹேவ் சேஞ்ச்ட் அ லாட். இதெல்லாம் வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற பாடம். நான் சத்தம் போட்டது, கத்துனது, அதிகாரம் பண்ணது, இதனாலெல்லாம் என்னால் என்னோட அருந்ததி காப்பாற்ற முடிஞ்சிச்சா? இல்லையா? ஸோ வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாழ்க்கையே வர மாதிரி ஏற்றுக்கோ. உன்னால ஒன்றும் மாற்ற முடியாது. இதை நான் கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன். மாமா, எங்களோட கல்யாண ஆல்பம் இங்க இருக்கு. நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் அதை எடுத்துட்டு போறேன். நானே வச்சுக்கிறேன். தாராளமாக எடுத்துட்டு போப்பா. அப்புறம் கௌதம், உனக்கு இன்னும் நிறைய பொறுப்புகளை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். மாமா, ஆமாப்பா, ஒரு நடப்பணமா ஆபீஸ் வந்துட்டு போறதை விட ஒதுங்கி இருக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் ஆபீஸ்ல வந்து உட்காந்து சாதிக்கிறது ஒண்ணு இல்லை இல்லையா? அதனால பூரா பொறுப்பையும் நீயே எடுத்துக்கப்பா. ரொம்ப அவசியம் இருந்தாலொழிய என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ப்ளீஸ் லீவ் மீ இன் பீஸ். கல்யாண ஆல்பம் கேட்டல, இதை பண்றேன்.